இந்த பெண் சூடான நீரில் மூலிகைகளை கலந்து அதிலிருந்து வரும் சுடு ஆவியை தனது யோனிக்குள் புக செய்கிறாங்க. இதனால ஒழுங்கற்ற மாதவிடாய் ஒழுங்கு பெறும், மாதவிடாய் வலி சரியாகும், கர்ப்பப்பை கட்டிகள் நீங்கும் என்று பலர் நம்புறாங்க. இது சரியா தவறா? முதலில் யோனிக்கு எப்பேற்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குன்னு தெரியுமா? யோனியானது வி எபித்தீலியல் செல்களால் ஆனது. இந்த செல்கள் கிளைகோஜன் என்ற ஒரு ஊட்டச்சத்தை உற்பத்தி செய்யும். இதை இந்த இடத்தில் வாழக்கூடிய லாக்டோபேசிலஸ் போன்ற பாக்டீரியாக்களுக்கு உணவாய் தினமும் வழங்கும். இந்த நல்ல பாக்டீரியாக்கள் அதை உண்டு மற்ற தீய பாக்டீரியாக்கள் அங்கு வரவோ வளரவோ விடாது. இந்த நல்ல பாக்டீரியாக்கள் யோனியில சரியான அசிடிக் pH-ஐ மெயின்டைன் பண்ண உதவும். அதனால ஆண் உயிரணு பெண் கருமுட்டோடைய சென்றடைந்து எளிதில் கருத்தரிக்கவும் உதவுது. இந்த யோனியில் உராய்வு ஏற்பட்டாலோ பிரசவத்திற்கு பின் காயம் ஏற்பட்டாலோ இந்த பாக்டீரியாக்கள் pH-ஐ மெயின்டைன் செய்து ஹெல்தி மியூக்கஸை உருவாக்கும். இது இந்த காயத்தை சீக்கிரம் குணப்படுத்த உதவும். ஆனா இந்த மூலிகை புகைகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த இடத்துல உள்ள நல்ல பாக்டீரியாவை அழித்து யோனியின் அனைத்து செயல்பாடுகளையும் முடக்கி விட்டுடும். இதனால நோய் கிருமிகள் உள் சென்று பாலியல் நோய் தொற்றுகளையும் ஏற்படுத்தலாம். பெண்கள் இந்த பகுதியை சுத்தமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதே போதுமானது. அதனால இந்த மூலிகை புகைகளை பயன்படுத்துவதை கைவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.